ஆனந்த் அம்பானியோட வெட்டிங் தான் இப்போது டாக் ஆஃப் த டவுன். ஏன்னா ட்விட்டரை திறந்தாவே அவர் வீடியோஸ் தான், அவருக்கு ரிலேட்டடான வீடியோஸ் தான் ஃபுல்லாக வருது. இன்விடேஷனுக்கே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதாக சொல்கிறாங்களே சார். சோஷியல் மீடியாவில் அதை பார்த்தேன், வந்து இன்டர்நெட்டில் பார்த்துருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து பெட்டகத்தில் கொண்டு போவாங்க. வந்து வைடம், வைடூரியம், தங்கம், வெள்ளி, அப்படி ஒரு பெட்டகம் மாதிரியான ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. அது விசாரித்த போது தெரியுது 5 லட்ச ரூபான்னு. ஒரு இன்விடேஷனுக்கு 5 லட்ச ரூபா. இதை தாண்டி என்னென்னா 3 விதமான இன்விடேஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்லி ஒரு கேட்டகரின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இது 3வது ரகமே எப்படி அப்படின்னா, நீங்கள் பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் அவங்க சோஷியல் மீடியாவில் போட போகிறதில்ல, அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க இது அதுமாதிரி 3 விதமாக பிரிச்சுருக்காங்கன்னு போது ஒரு அடைப்புதலுக்கு இவ்வளோ பெரிய செலவுன்னா அந்த திருமண செலவில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் இல்லை. இன்றைக்கி அடைப்புதல் அடிக்கிற அந்த கலாச்சாரமே குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணுறான் ஃபோன்லேயே, அதை வந்து சக்குன்னு குரூப்பில் தூக்கி போட்டு வந்துருங்கன்றான். வந்து முன்னெல்லாம் கோச்சிக்கிட்டாங்க வாட்ஸ்அப்பில், இப்போ அதெல்லாம் கிடையாது. வந்து யாருக்கு நேரம் இருக்குது, அனுப்பிச்சிருக்கிறான், நம்ம போனால் போகலாம் பரவாயில்ல, வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு நன்றியை சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள்னு போடுற கலாச்சாரமும் மாறிடுச்சு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இன்விடேஷனை, அந்த இன்விடேஷன்லேயே ஒரு பிரம்மாண்டத்தையும் பிரமிப்பையும் கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க திருமணத்தில் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம பிரமிப்படையக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் திறந்தால் அதுதான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமாம் சார். குறிப்பாக சொல்லணுன்னா ரஜினி சாரோட டான்ஸ். ஏன்னா அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் அமைதியாக இருந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கணுன்னா ஸ்பீச் கொடுத்துட்டு கிளம்பிடுவார். ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரியல சார். அதுதான் 2 விதமான விமர்சனங்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. வந்து ஏன்னா ரஜினி சொல்கிற மாதிரி நீங்கள் அவருடைய அந்த தன்மையை அவர் விழாவுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடையில் ஏறி தயங்கி பேசுவாப்பில். என்ன காரணம்னா ரஜினிகாந்த் ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பார், இதுதான் பேசணும்னு. அந்த மைக் முன்னாடி போய் நின்ன உடனே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவார், அது கான்ட்ரவர்சியாக மாறும். அதுதான் ரஜினியோடைய ஒரு பெரிய குணமே. அதனால தான் குடும்பமான வரைக்கும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் எதுவும் பேச மாட்டேன், அப்படின்னா உங்களுக்கு விருப்பமாக நான் வந்து ஒரு விருந்தினராக ஒரு ஆடியன்ஸாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதே போல் தான். எந்த விழாவுக்கு போனாலும் அவர் போகும்போது ஒரு கரெக்டாக இருக்கும், மற்றபடி எந்த இதுலையும் இருக்காது. பேசுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நறுக்கு தெரிச்ச மாதிரி கொஞ்சம் 2-3 வார்த்தைகள் தான் பேசுவார். நான் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் இப்படி ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காரு, இறங்கி அடிச்சிருக்காரு தலைவர் அப்படின்ட்டு கீழே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு சாதாரண வீட்டுக்கு திருமணத்துக்கு இப்படி ஆடுவீங்களா உங்கள் ரசிகரில்? அது அப்படி கேட்க வேண்டிய நியாயமே கிடையாது. வந்து ஏன்னா முகேஷ் அம்பானி அடிப்படையில் வந்து ஒரு ரஜினி ரசிகருங்க. அதிக மிகைப்படுத்தின்னு சொல்கிறேன்னு சொல்லுவார். ரஜினி ரசிகர்னால் நீங்கள் சவுத் இந்தியாவில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் பொழுது எந்த அவங்க குடும்ப விசேஷத்துக்கும் ரஜினியோட ஃபேமிலியை கூப்பிட்றாங்க. மேபி உள்ளே ரொம்ப ஆழமாக போய் பார்த்தா ஏதாவது ஷேர் இருக்கா இல்லைன்னு தெரியல. அது அவ்வளோ தூரம்லாம் போவேணா, நம்ம வந்து இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ஃபேமிலியை கூப்பிடுவார். வந்து ஆனால் ரஜினி ஃபேமிலி தான் தொடர்ச்சி அந்த ப்ரீ வெட்டிங்லேருந்து ஆரம்பித்து இந்த ப்ரீ வெட்டிங் முடிஞ்ச பிறகு நான் இப்போ இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து இத்தாலி வரைக்கும் ஒரு சொகுசு கப்பலில் இந்த மணமக்களோடு சேர்ந்து செலிப்ரிட்டிங்கெலாம் போயிருந்தாங்க. அதுக்கும் ரஜினியை கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து இல்லை நம்ம வயசு அதெல்லாம் கலந்தாச்சு, சும்மா ஜாலியாக சின்ன பசங்களாம் போயிட்டு வரட்டும், இதெல்லாம் வேணான்னு சொல்லிக்கிறேன். 2வது பார்த்திங்கன்னா வேட்டையின் சம்மந்தமான போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதில் சில நடிக்க வேண்டிய காட்சிகள், கூலி படத்துக்கான டிஸ்கஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டாப்புல. இந்த ஃபங்க்ஷன் குறிப்பாக இந்த அம்பானி வீட்டு திருமணம், ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்டோடைய அந்த கல்யாணம், அந்த கல்யாணத்தில் அந்த ஆடினது தான் பெரிய விஷயமாகிடுச்சு. என்னையா சூப்பர் ஸ்டார்கிட்ட இந்த ஒரு மாற்றமா அப்படின்னு. பொதுவாகவே இந்த வயதானவருக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தைத்தனமான ஒரு இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அது கூட ஒரு காரணமாக இருந்துக்கலாம். ரைட்டு, பணத்தோடு சேரும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த திருமணத்தை தாண்டி இந்தியா முழுக்க ரஜினி ஆடின அந்த டான்ஸ் தான் பெரிய வைரலாக இருக்குது. இதில் கான்ட்ரவர்சியான நிறைய விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு சார். குறிப்பாக சொல்லணுன்னா அட்லி அவங்க ஒய்ஃபோட இந்த பின்னாடி ப்ளவுஸில் வந்து ஆனந்த்ஸ் பிரிகேட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனந்த்ஸ் ஆர்மி அப்படின்ற மீனிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நிறைய திட்டிகிட்டு இருக்காங்க சார் ட்விட்டரில். அது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எப்படிங்க அதை வந்து ஒரு விழாவுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவர் தான் பயங்கரமாக கிரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கார். வந்து ஒரு விழாவை கூப்பிட்ருக்காங்க, விழாவுக்கு அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வராங்க, உங்களையும் கூப்பிட்றாங்க. நீங்கள் இந்தியில் நீங்கள் ஜவானுக்கு அப்புறம் ஒரு பெரிய டைரக்டர், அங்கே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, அங்கே வீடு வாங்கியிருக்கீங்க, எல்லாம் ரைட்டு. இந்த முதுகில் போய் ஆனந்த் பிரிகேட் ஆர்மி, அந்த ஓவிய ஆர்மின்னு பிக் பாஸில் வந்து அது மாதிரி இதெல்லாம் ஏன் வந்து இதான் வந்து அது ஒரு இதுக்கு தான் பக்குவமானவர்களுக்கு. இப்போ ரஜினி ஆடினதை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை தாண்டி இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ரைட்டு, அதுக்கும் அவங்க மனைவி ஒத்துக்கிட்டாங்க. அதையும் எல்லாம் ஃபோட்டோகிராஃபர் முன்னாடிலாம் காமிக்கிறாங்க, அதையும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பாலிவுட்டில் ஒரு இடம் வேணும். பாலிவுட்டில் இருக்க மீடியாக்கள் தன் மீது ஒரு வெளிச்சத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக சில பேர் அதெல்லாம் தன்னுடைய கவனத்தை ஏற்கிறதுக்கு பண்ணுவாங்க தெரியுங்களா.
அந்த மாதிரி ஒரு வேலையாக தான் நான் நினைக்கிறேன். இது வந்து கல்யாணத்தில் வந்து முக்கியமாக ஒரு ஃப்ரேமில் வந்து எல்லா லெஜெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும் சார். அமிதாப் பச்சன் இருப்பார், ஷாருக் கான் இருப்பார், ரஜினி சார் இருப்பார், சச்சின் டெண்டுல்கர் இருப்பார், தோனி இருப்பார். எல்லாருமே ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் சார். இந்த மாதிரி விஷயம் வேறு எங்கேயுமே இது வரைக்கும் நடந்ததில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இத்தனை பேர், இத்தனை லெஜெண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரேமில் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த வெட்டிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? சார், அதாவது வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் நடத்துகிறாங்க குஜராத்தில் உள்ள அவங்களுடைய சொந்த ஊரில். ஒரு 3000 ஏக்கரில் உருவாக்கப்பட்ட ஒரு காட்டிற்குள்ளே அது நடக்குது. அந்த காட்டை பார்த்துக்கிறவங்க அவங்க ஊருக்கு, அந்த ஊரை சேர்ந்த கிராமவாசிகளுக்கு ஒரு தடபுடலான விருந்தை முகேஷ் அம்பானியும் அவருடைய மகனும் சேர்ந்து பரிமாறுறாங்க. லட்டுலாம் கொண்டு போய் வைக்கிறாங்க, எல்லாம் நடந்தது. அதுக்கு 1200 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. எலன் மாஸ்க்லேருந்து அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. ஒரு குடில் மாதிரி அமைச்சிருந்தாங்க அந்த சமயத்தில். பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு பார்க்கும்போது தான் குடில்னு தெரியும். அதுக்கப்புறம் எழுதின பிறகு தான் தெரிஞ்சது வந்து, ஒரு ஆங்கில பத்திரிகையில் எழுதின பிறகு ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன ஒரு ரூமில் வசதி இருக்குமோ அந்த அத்தனை வசதி அதில் இருந்து அவங்க தங்கிறதுக்கு. அவங்க நினச்சிருந்தா வந்து குஜராத்லேயோ அல்லது பக்கத்தில் இருக்கிற நகரங்களையோ ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருக்கலாம். அத்தனை வசதியும் வந்து அங்கே கொண்டு வந்து அத்தனை பேருக்கு கொண்டு வர முடியாது. அதில் இந்த எலன் மாஸ்க் மாதிரியான ஆட்கள் உள்ளே போய் மிரண்டு போயிட்டாங்களாம். ஏன்னா வெளியே இருந்து பக்கத்துக்கு ஏதோ டென்ட் கொட்டா மாதிரி இருக்குது, உள்ளே போய் பார்த்தோன்னே இதுவாக இருக்குன்னு. அப்படி ஒரு 1200 கோடின்னு வச்சுங்க, நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை செலிபிரிட்டியும் அங்கே வந்து இருக்காங்க. ஒரு பாடகிக்கு வந்து 70 கோடி ரூபா இருக்காங்க. 70 கோடி, அது பெரிய விஷயமா பேசப்பட்டது வந்து. இதெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்துட்டாங்கன்னா உள்ளூரில் இருக்கிற நாம் எப்படி வந்து சும்மா இருக்க முடியும்? இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சேனலில் கூட சொல்லியிருக்கிறேன், மும்பையில் பெரும் பணக்காரர்கள், பெரும் கோட்டீஸ்வரர்கள் தங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ஷாருக் கான் முதல் கொண்டு மற்றவங்க யாரை கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கான ஒரு டேரிஃப் ஒன்று இருக்குது. அதற்கான தொகையை கட்டிட்ட பிறகு தான் அவங்க வந்து வராங்க. இது காலகாலமாக இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் என்னுடைய கௌரவம், இதுதான் எங்களுடைய மதிப்புன்னு காமிச்சிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அது. அவங்களே பண்ணும்போது ஒரு முகேஷ் அம்பானி ஃபேமிலி, அதுவும் கடைசி மகனுக்கு திருமணம் அப்படின்போது, அதுவும் ஆசை பையன் வேறு. ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து இந்த ப்ரீ வெட்டிங்கு, அப்புறமா வந்து இந்த கப்பலில் நடந்தது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிச்சயதார்த்த விழா, இப்போ தொடர்ச்சி அது சண்டே மண்டே வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு போது பிரதமர் வந்து மோடி வர போகிறாரு. இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து 5000 கோடி ரூபாய்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அவருடைய சொத்து மதிப்பில் 0.5%. 5000 கோடியே 0.5% தானா சார்? நீங்கள் கேட்குறத பார்த்து எனக்கு எது 0.000% 1% ஏதாவது கொடுக்கியான்ற மாதிரி இருக்குது. 0.5ல ஒரு 1% கொடுத்தா 1% ஏங்க இதுதான் நியாயமா? இது வந்து 0.000 ஒன்றா போயிருக்கலாம், 1% கேட்குறீங்களே வந்து 1-2 கிடைக்குமே தான். அது அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்து பிரமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர், தோனி, ரஜினிகாந்த், ஷாருக் கான், அமிதாப் இவங்கெல்லாம் நிற்கிறதுல ஒரு விஷயமே கிடையாது. இப்போ அம்பானி குடும்பம், முகேஷ் அம்பானி குடும்பம் இவ்வளோ பேர் உலக லெவலில் வந்திருக்கிற நேரத்தில் இவங்கள வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம், மேபி நினச்சிருக்கலாம். ஆனால் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் வந்து வரவழைச்சிருக்காங்க. இவங்களும் போயிருக்காங்கன்னா அவர்களுடைய தயவு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் காரணம். பணத்தோடு தான் சேரும். சார், இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஜஸ்டின் பீபர்னு சொல்லி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. சரி, இவர் இப்போ ரீசெண்டாக அவர் வந்து எங்கேயுமே பாடுறதில்ல, பட் இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது இவர் வந்து க்ரௌடில் உட்கார்றதுக்காக இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா சார்? அவருக்கு வந்து ஏகப்பட்டது செலவாச்சு அப்படின்னு சொல்லி 20 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து 20 கோடி ரூபா கொடுத்து அவர் இப்போதைக்கு வந்து பெரிய லைம்லைட்டில் கூட இல்லைன்னு நான் வந்து படித்தேன். நான் பெரிய லைம்லைட்டில் இல்லை, அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு க்ரௌடில் உட்கார வச்சதுக்காக வந்து 20 கோடி ரூபான்னு எப்படியாப்பட்ட ஒரு காசு பாருங்க வந்து. அதுவும் வந்து என்ன, இந்த திருமணத்திற்காக ஜெட் 2000 விமானத்தை வந்து 3 வந்து வாடகைக்கு எடுத்திருக்காங்களா சொந்தமாக வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ பெரிய விமானம் அது. இந்த செலிபிரிட்டி அவ்வளோ சொகுசு வசதிகள் கொண்ட அந்த விமானத்தில் தான் வந்து இவங்க எல்லாம் பயணம் பண்ணியிருக்காங்க வந்து. இது தவிர பார்த்திங்கன்னா மும்பையில் ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் கூட உயர் ரக கார், இந்த பென்ஸு, ரேஞ்சர் ரோவர், அப்புறம் BMW ஒன்று கூட கிடையாதான். மொத்தத்தையும் அள்ளி போட்டுன்னு வந்துட்டுக்கிறாங்க வந்து. இந்த ட்ரிப்பு அடிக்க போயிட்டுருக்குது. ஐடி கம்பெனிகளுக்கு வேலைக்கு லீவ் விட்டுருக்காங்க கடந்த 3 நாட்களாக. ஏன்னா அது வந்து போக்குவரத்து நெரிசல் அவங்களுக்கு ஏற்படும், வீட்டிலேருந்தே வேலை பார்த்துங்கன்னு இவங்க சார்ந்த கம்பெனி இருக்குல்ல, இவங்க ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க.
மும்பையில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், ரைட், ஓகேன்னு எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு பாருங்கள். இந்த செல்வாக்கு இருக்கும்போது ஒரு பாடகரை, ஒரு இன்டர்நேஷ்னல் பாடகரை கூட்டு வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்கார வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 20 கோடினா, ஐயா நான் 5 கோடி கொடுத்துருந்தா கூட வந்துருப்பன்ற மனநிலையில் தான் அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவரை போய் ஒரு டவுன் பஸ்ஸில் தரத்தானே இழுத்து வர போகிறதில்ல, அவருக்கான ராஜமரியாதை தான் கூட்டின்னு வர போகிறாங்க. இவருடைய மனநிலை எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை பாருங்கள். வந்து அதுதான் வந்து சொன்னால் பணம் 10 செய்யணும், இங்கே பணம் வந்து லட்சமும் செய்யுது. வந்து அந்த லட்சமும் செய்தது தான் இந்த கல்யாண திருவிழா. அதே போல் பார்த்தீங்கன்னா மணமகன் அழைப்பு நடக்கும். வந்து அது கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்தியாவில் உள்ள எல்லா பகுதியும், இந்தியாவில் அது ஒரு கலாச்சாரம். நீங்கள் சவுத் இந்தியாவிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் மணப்பெண்ணையும் மணமகனையும் ஒரு மணமகன் அழைப்பு நடக்கும். நம்ம ஊரில் என்னென்னா ஒரு கோவில், இந்துக்கள் முறைப்படி ஒரு கோவிலேருந்து கூட்டின்னு வருவாங்க, நடக்க வச்சு கூட்டின்னு வருவாங்க. அந்த காலங்களில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராந்தல் தூக்கின்னு வருவாங்க. வந்து பெட்ரமாஸ் விளக்கு அது தூக்கிட்டு வருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள் தான் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து நாயனை வாசிச்சுன்னு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து காராக மாறிச்சு. நீங்கள் அப்போலாம் வந்து ஒரு 80 காலகட்டங்களில் மணமகன் அழைப்பு வந்து ஒரு காரில் நடந்துன்னு வச்சுங்க, அது பெரிய கல்யாணம் தான்வான். அப்புறம் குதிரை வண்டியாக மாறிச்சு. அது நார்த் இந்தியன் வந்த பிறகு குதிரை மேலே ஏறி வரது வச்சு இப்படியா இருந்தது. இப்போ ஆனந்த் அம்பானியுடைய அந்த மணமகன் அழைப்பு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய் காரில், அதில் வரது என்னங்க பெரிய விஷயம்னா, அந்த காரை வந்து கவர் பண்ணி இருக்கிற ஒரு துணி இருக்கு இல்லைங்களா, தங்கத்தால் இழைக்கப்பட்ட ஒரு துணி. எப்படி பாருங்கள். வந்து அது ஒரு முறைக்கு 2 முறை கிராஸ் செக் பண்ணி பார்த்தா தங்கத்தாலே இழைச்சிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திருவிழா. நம்ம ஊருங்களில் ஏதாவது சொல்லுவாங்க நமக்கு, அதுனா இதெல்லாம் பண்ணாதீங்க கண்ணு போட்டுட்டோன்னுவாங்க. இவங்கெல்லாம் எந்த கண்ணு போட்டு சரி நல்லா இருக்கட்டும். உண்மையிலேயே வந்து மணமக்கள் சிறப்பாக நல்லா இதுவாக நிலோடி வாழட்டும். வந்து சொல்கிறோம் அவர் அவங்களாம் அந்த மாதிரியான மூட நம்பிக்கைலாம் கிடையாது. வந்து இப்போ துட்டு இருக்குது என்கிட்ட, நான் வந்து சிறப்பாக நான் இது பண்ணுறேன், உனக்கு எங்கடா வயிற்றுச்சல் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. வந்து அதை பண்ணாத கஞ்சத்தனமான ஆட்கள்லாம் கூட இருக்காங்க இல்லைங்களா. காதம் வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருக்கிறான். ரூம் கோட்டீஸ்வரனாக இருப்பான், தயிர் சோறுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை கடிச்சிக்கிட்டு இருப்பான். வந்து அப்படியும் இருக்கிறவங்க இருக்காங்க. பணமும் இருக்குது, அதை அனுபவிக்கிறாங்க, வாரிசுகளுக்கு இது பண்ணுறாங்க. இதை வச்சு நிறைய ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலையும் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு வருமானம் இதை வச்சு வருமானமும் இருக்குது. வாழ்க வளமுடன். எப்பயுமே ஒரு வெட்டிங்கு வரும்போது இப்போ பிரைட் அண்ட் குரூம் வராங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டான்சர்ஸ் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க எப்பயுமே. அது வந்து இந்த எதிர்நீச்சல் மறைந்த மாரிமுத்து அவரும் கலாய்ச்சிருப்பார், என்னம்மா அது என்ன பழக்கம் அது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பார். அந்த மாதிரி இந்த வெட்டிங்லேயும் ஒரு சில டான்சர்ஸ் வந்து ஆடிருந்தாங்க சார். ஆனால் அதில் குறிப்பிட்டு வியந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த டான்சர்ஸ் எல்லாமே டாப் ஹீரோயின்ஸ். ஷாருக் கான்லேருந்து அப்புறமா வந்து பிரியங்கா சோப்ரா அத்தனை பேரும் வந்து முன்னாடி ஆடிக்கிட்டு போனாங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு பெரிய பாப்புலரான நடிகர்கள் நடிக்கும் பொழுது தனக்கு பின்னாடி இருக்கிற குரூப் டான்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பின் வரிசையில் இருக்கிறவங்களையா பெரும்பாலும் இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது காரணம் என்னென்னா, தன்னை விட அழகாக யாராவது நிற்க வச்சுருப்பாங்கன்னு. ஆனால் ஒரு முகேஷ் அம்பானி பூரா பயிலையும் வந்து குரூப் டான்ஸரான மாற்றினார் பாருங்க, அங்கே தாங்க நிற்கிறீங்க நீங்கள் வந்து. ஆமாம், மொத்த பெரிய ஆடுறா நீ வந்து அப்படின்னு. ஓ, அது குரூப் டான்ஸராக ஆடின ஆட்டம் தானே அது. வந்து அங்கே தான் வந்து பணம், அங்கே தான் வந்து செல்வாக்கும் பணமும் வந்து அங்கே தான் நிற்குது. நீ எவ்வளோ பெரிய திரையில் பெரிய ஆளுமையார், இங்கே வந்தவொடனே எங்கள் பையன் முன்னாடி நீங்கள் ஆடி தான் ஆகணுன்னு அவ்வளவும் காசு மணி துட்டு தப்பு அது போய் வேலை செய்யுது. ஓகே சார், இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த அலை வந்து ஓயாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ தோனி டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோ இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது இந்த ஃபங்க்ஷனு. ஆமாம், 2 நாளா சார்? அவங்க இன்னும் 10-15 நாள் கூட வச்சு பண்ணுவாங்க. ரிசப்ஷன் வேறு இருக்குங்க, ஜூலை மாதம் ரிசப்ஷன் வேறு அறிவிச்சிருக்காங்க. வந்து ஜூலை மாதம் ரிசப்ஷன் இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளையும் நிறைய நாட்கள் சேர்ந்துருந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.